தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதிமுக பொதுச் செயலாளர் என எடப்பாடி பழனிசாமி எப்படி குறிப்பிட முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்த வழக்கு தொடர்பான விசாரணை? பல அதிமுக தொடர்ந்த அந்த பிரிவு வழக்குகள் பிரதான வழக்கு தான் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விஷயத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று மனு தாக்கல் செய்துவிட்டு தற்போது பொதுச் செயலாளர் என்று எழுந்த நீதிபதி அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு தற்போது உள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த மனுவை எப்படி பதிவுத்துறையில் பதிவு செய்தது என்றும் கேள்வி எழுப்பினார்கள். இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மன்னிப்பு கோரப்பட்டது. இதையடுத்த நீதிபதி இது தொடர்பாக ஒரு திருத்த மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை 7ஆம் தேதிக்கு, அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.